உருமாற்றம். தங்க கடலில் பயணித்துக் கொண்டிருந்த கபிலனின் ஆன்மீக சக்தி இப்போது 62வது நிலையின் நிறைவு பகுதிக்கு அருகில் வந்து நின்றது. தனக்குள் என்ன நடக்கிறது என்பதை கபிலனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் கவனமாக ஆராய்ந்து பார்த்தபோது தன்னுடைய ஆன்மீக சக்தி வேகமாக வளர்ந்ததற்கு காரணம் அவனுடைய உடல் தங்கமாக மாறியதன் மூலம் உருவான விசித்திரமான சக்திதான் என்பதை கண்டறிந்தான். தங்க உடல், தெய்வீக தீச்சுடர், தெய்வீக மரத்தின் இதயம் மற்றும் தங்க சூரியன் என நான்கும் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி அவனுக்கு ஒரு பலனை வாரி வழங்கியிருந்தது. பின்னர் அவன் தன் உடலை இன்னும் தீவிரமாக ஆராய்கையில் அவன் மற்றொரு ஆச்சரியத்தை கண்டறிந்தான். தங்கமாக மாறிய அவனுடைய உடலை அவன் செம்மைப்படுத்தி மீண்டும் அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் முயற்சியில் அவனுடைய வலது கையில் இருந்த வபயுக சாம்ராஜ்யத்தின் 2வது சங்கிலி தளர்ந்தது. இது அவனை எதிர்பார்க்காத ஒன்று. அதனால் ஆச்சரியத்தில் அவன் துள்ளி குதித்தான். 2வது சங்கிலி தளர்ந்து விட்டது. இனி மேகதந்த மாத்திரையின் உதவியோடு என்னால் 2வது விலங்கை உடைக்க முடியும் என்று அவன் உற்சாகம் கொண்டான். அங்கிருந்து தப்பிப்பது கடினமான காரியமாக இருந்தது. எப்படி யோசித்து பார்த்தாலும் கபிலனுக்கு நல்ல யோசனையே வரவில்லை. அதனால் அவன் எதை பற்றியும் யோசிக்காமல் பவனாக குடுவையில் பயிற்சி செய்ய தொடங்கினான். தன்னுடைய வலது கையில் இருந்த 2வது சங்கிலியோடு மோத துவங்கினான். அதை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்ற முழு முயற்சியில் இறங்கினான். நீண்ட நேரத்திற்கு பிறகு அவன் தன்னுடைய வலது கையில் இருந்த 2வது விலங்கை வெற்றிகரமாக உடைத்தான். திடீரென்று அவனுடைய யுகதேவ உடல் கட்டுக்கடங்காத தெய்வீக சக்தியை வெளியிட ஆரம்பித்தது. தங்க சூரியன் மீது நின்று கொண்டிருந்த கபிலன் தெய்வீக ஒளியோடு பிரகாசித்த தன்னுடைய கைகளை உயர்த்தி புன்னகைத்தான். இந்த செயல்முறை கொஞ்சம் வித்தியாசமாகவும் மர்மமாகவும் இருக்கிறது, இருந்தாலும் நன்றாக இருக்கிறது என்று உற்சாகம் கொண்டான். முதலில் தங்க கடலில் வீசிய காற்றால் அவனுடைய உடல் தங்கமாக மாறியது. அதை செம்மைப்படுத்திய போது உடல் பழைய நிலைக்கு திரும்பியதோடு கூடுதல் பலத்தையும் புது பரிமாணத்தையும் பெற்றது. அது அதி அற்புதமானதாகவும் வித்தியாசமானதாகவும் இருந்தது. மனிதன் தங்கமாகவும் மீண்டும் தங்கம் மனிதனாகவும் மாற முடியும் என்று கூறினாள். ஒருவர் கூட நம்ப மாட்டார்கள். ஆனால் அதுதான் இங்கு நடக்கிறது. அதோடு இந்த மாற்றத்தின் போது எனது உடல், ஆன்மீக சக்தி மற்றும் புனித ஆத்மா என அனைத்துமே வலுப்பெறுகிறது. நானே அறியாத சில மர்மமான சக்திகள் என் உடலோடு கலக்கிறது என்று உற்சாகம் கொண்டான். கபிலனின் முகபாவனை மாறியது. அவன் மீண்டும் அந்த குடுவையிலிருந்து வெளியே பறந்தான். குடுவையின் மீது நின்று கொண்டு அங்கு நிறைந்து இருந்த பொன்னிற மூடுபடியை சுற்றி முற்றி பார்த்து கண்களை மூடி கைகளை திறந்தான். இம்முறை அந்த மூடுபணியை அவன் தானாகவே ஏற்றுக்கொண்டான். காற்று அவன் மீது வீசியது. அவனுடைய தோல், சதை மற்றும் எலும்புகள் அனைத்தும் முழுமையாக மரத்து போயின. இந்த முறை கபிலன் ஒரு ஆபத்தான முயற்சியை மேற்கொண்டான். அவனுடைய புனித மூலத்தை தவிர அவனுடைய உடலில் உள்ள அனைத்தும் தங்கமாக மாறும் வரை காத்திருந்த பின்னர் ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி மீண்டும் குடுவைக்கு திரும்பினான். இப்போது அவனுடைய முழு உடலும் தங்கமாக மாறியிருந்தது. அதனால் அவன் தன்னுடைய உடலை மீட்டெடுக்க கடந்த முறையை விட அதிக நேரம் எடுத்தது. தங்கத்திலிருந்து சதையாக மாறும் செயல்முறை உண்மையில் மிகவும் வேதனையானது. அவனது உடலில் உள்ள ஒவ்வொரு அங்குல சதையையும் நெருப்பால் எரித்து பனியால் குளிர வைத்து ஒரு இரும்பு சுத்தையலால் அடிப்பதைப் போல இருந்தது. கபிலனின் மன உறுதி வலிமையானதாக இருந்ததால் இதை அவனால் செய்ய முடிந்தது. இல்லை என்றால் அவன் தங்க சிலையாக மாறியிருப்பான். இந்த செயல்முறை சித்திரவதையாக இருந்தாலும் அதன் பலன்கள் மகத்தானவை. அதனால் அவன் அதை துணிந்து செய்தான். தங்கத்திலிருந்து சதையாக மாறும் இந்த மாற்றத்தின் மூலம் கபிலனின் ஆன்மீக சக்தி 62வது நிலையின் கடைசி மட்டத்தை அடைந்தது. அதே நேரத்தில் அவன் தன்னுடைய வலது காலில் இருந்த 3வது விலங்கை வெற்றிகரமாக உடைத்தான். தன்னுடைய சாகுபடி மற்றும் ஆன்மீக சக்தியில் ஏற்பட்ட அபரிமிதமான வளர்ச்சி அவனை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. அதனால் அவன் எல்லா கவலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அதை மீண்டும் மீண்டும் செய்ய துவங்கினான். 3வது மாற்றத்தை அவன் துவங்கினான். மீண்டும் தன் உடலை தங்க உடலாக மாற்றினான். பின்னர் அதை செம்மைப்படுத்தினான். அதோடு நிற்காமல் 4வது மாற்றத்தையும் துவங்கினான். இம்முறை கபிலனின் ஆன்மீக சக்தி 62வது நிலையின் உச்சத்தை அடைந்து வாபயுகத்தின் 4வது விலங்கை உடைத்தது. அதோடு நிற்காமல் 5வது, 6வது, 7வது என அவனுடைய உருமாற்றம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. 7வது உருமாற்றத்தில் கபிலனின் ஆன்மீக சக்தி 63வது நிலையை அடைந்து 5வது தடையை உடைத்தது. 10வது உருமாற்றத்தில் அவனுடைய ஆன்மீக சக்தி 63வது நிலையின் இடைநிலையை அடைந்து 6வது தடையை உடைத்தது. உருமாற்றம் தொடர்ந்தது.
அவன் இதை நிறுத்துவதாயில்லை. கபிலன் அதில் முழுமையாக மூழ்கியிருந்தான். ஆபத்தும் வெகுமதியும் ஒரே நேரத்தில் வந்து இருக்கின்றன. இந்த தங்க புகை ஒரு மகாயுக துறவியை கொன்று அவரை ஒரு தங்கச் சிலையாக மாற்றக்கூடும். அதே நேரத்தில் சரியாக செயல்பட்டால் அதே மகாயுக துறவியை ஒரு புது உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் பணியை செய்யும். சூரிய கடிகாரத்தால் கிடைக்கும் நன்மையை விட இதன் நன்மை மிகப்பெரியது என்று அவன் தனக்குள் நினைத்துக் கொண்டான். ஆனால் இது அனைவராலும் செய்யக்கூடிய ஒன்றல்ல. கூறப்போனால் அபயுக சாம்ராஜ்யத்திற்கு கீழிருக்கும் எவராலும் கபிலன் இப்போது செய்யும் உருமாற்று நுட்பத்தை செய்ய முடியாது. அபயுகத்தில் இருந்து கொண்டு இதை செய்யும் அளவிற்கு வாய்ப்பையும் வரத்தையும் பெற்ற ஒரே ஆள் கபிலன் தான். அதற்கு முதல் காரணம் அவனுடைய ஐம்பூத சரீரம். உலோகம் ஐம்பூதங்களில் ஒன்றாக இருந்தது. அதனால் அவனுடைய உடலில் இயல்பாகவே உலோகத்தின் பண்பு இருந்தது. அதனால் தங்கத்தின் சக்தியை தாங்கும் அளவிற்கு அவனுடைய உடல் தயாராக இருந்தது. ஐம்பூதங்கள் ஒன்றையொன்று சார்ந்து இருப்பவை, ஒன்றோடு ஒன்று கலந்து உருமாற்றம் செய்யக்கூடியவை. உலோகம் நீரை உருவாக்குகிறது, நீர் மரத்தை உருவாக்குகிறது, மரம் நெருப்பை உருவாக்குகிறது, நெருப்பு பூமியை உருவாக்குகிறது மற்றும் பூமி உலோகத்தை உருவாக்குகிறது. அது மட்டுமின்றி கபிலனது யுகதேவ உடல் இரத்த புனர்வாழி பறவையின் தெய்வீக இரத்தத்தால் உருவாக்கப்பட்டது. அதோடு காட்டேரி குலத்தவர்களின் உயிர் சக்தி மற்ற இனங்களைச் சேர்ந்தவர்களை விட மிகவும் வலிமையானதாக இருந்தது. அதனால் அவனுடைய உடல்